தராத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தாபியன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மீலாது சொற்பொழிவிலே வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் கம்பம்மா நகரிலே 87ஆம் ஆண்டு உத்தம நபியின் உதய தின விழா. எனக்கு தெரிந்து தொடர்ந்து ஃபேஸ்புக்குகளிலே இவ்வளவு வருடங்கள் ஒரு ஊரிலே மீலாதை முன்னிட்டு சொற்பொழிவு நடக்கிறது என்றால் எனக்கு தெரிந்து மொத்த தமிழகத்திலேயே கம்பம் மாநகரமாகத்தான் இருக்கும். அல்லாஹு தாலா இதை கியாமத் வரைக்கும் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. என அற்புதமான ஒரு முயற்சி. ஹாஜி இ ஷாவுல் ஹமீது அவர்களுடைய மருகும் அல்லாஹு தாலா அவர்களுடைய மன்னரை சுவன பூஞ்சோலையாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக. இன்னும் இந்த சபையிலே வருகை தந்திருக்கக்கூடிய என்னுடைய உஸ்தாத், பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய மௌலானா மௌலவி ஹனீஃப் ஹசரத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அலிமன்னன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். மற்றும் உண்டான மக்கள் எல்லோரும் வருகை தந்திருக்கிறார்கள். ஷாவுல் ஹமீது அண்ணன் வருகை தந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் அல்லாஹு தாலா அன்பையும் அருளையும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் வரக்கத்தையும் ஈடேற்றத்தையும் அல்லாஹு தாலா கொடுத்தருள் புரிவானாக என்ற துவாவோடு என்னுடைய சொற்பொழிவை ஆரம்பிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய சமூக நலன் என்கிற தலைப்பு. இன்றைக்கு சமூக நலன் குறைந்து கொண்டிருக்கிற ஒரு அவல நிலையிலே நாம் இருக்கிறோம். சமூக நலம் என்றால் நாம் அல்லாத பிறர் நலம் நாடுவதுதான் சமூக நலம். இதை ஆய்வு செய்கிற போது சமூக நலம் என்பதில் எதையெல்லாம் நாம் பேசலாம் என்றால் நம்முடைய தாய் தந்தையர்களுடைய நலனை குறித்து பேச வேண்டி இருக்கிறது. தாய் தந்தையர்கள் இன்றைக்கு பிள்ளைகளை பெற்றெடுத்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி அவர்களை ஒரு நல்ல நிலையிலே கொண்டு வந்த தாய் தந்தையர்களுடைய நிலை இன்றைக்கு முதியோர் இல்லங்களை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ரோட்டிலே எதற்கும் வழி இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. இப்ப இந்த சமூக நலனிலே பேச ஆரம்பிக்கிற போது முதலில் நாம் தாய் தந்தையர்களை நலனை குறித்து நாம் பேச வேண்டி இருக்கிறது. இரண்டாவது, இன்றைக்கு உறவினர்களுடைய நலனை பற்றியும் பேச வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு சின்ன சின்ன காரணங்களால் ஒரு இரத்த பந்த உறவுகள் நான் மௌத்தானாலும் உன் முகத்திலேயே முடிக்க மாட்டேன் என்கிற அளவுக்கு இன்றைக்கு சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலே, குடும்ப பந்தங்கள் மத்தியிலே சண்டை சச்சரவுகளை பார்க்கிறோம். இந்த சமூக நலனிலே இரண்டாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது, உறவினர்கள் விஷயத்திலே நாம் எப்படி நலனை கடைபிடிக்க வேண்டும். மூன்றாவது, அண்டை வீட்டாருடைய விஷயத்திலே எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக நலனை குறித்து அற்புதமாக வழிகாட்டி இருக்கிறார்கள். இஸ்லாம் என்பது அது மதம் அல்ல, அது வே ஆஃப் லைஃப், நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு வழிகாட்டுதல் தான் இஸ்லாம். ஆனால் இன்றைக்கு இஸ்லாம் என்பது ஒரு சாதாரண மதத்தை போன்று அல்ல. நாம் இஸ்லாத்தை வே ஆஃப் லைஃப் ஆக, நம்முடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டுதலாக நாம் பின்பற்றினால் நம் வாழ்க்கையை பார்த்தே நம்முடைய சகோதரர்கள் இஸ்லாத்தை தழுவார்கள்.
அப்படிப்பட்ட அற்புதமான வழிகாட்டுதலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், முதியோர் இல்லங்கள் அதிகமாகிவிட்டது. இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் இந்த தேனி மாவட்டத்திலே எடுத்துக்கிட்டா அப்படின்னா ஒரு 5-6 முதியோர் இல்லங்கள் இருக்கிறது. கடந்த மாதம் கூட சுதந்திர தினத்திலே ஒரு முதியோர் இல்லத்திற்கு சென்றோம். எவ்வளவு அவல நிலை! 80 வயது 70 வயது தாண்டி எத்தனையோ மூதாட்டிகள் வழி இல்லாமல் முதியோர் இல்லத்தில் இருக்கிறார்கள். அங்கு விசாரிக்கிற போது சொல்கிறார்கள், இவர்களெல்லாம் பணக்கார வீட்டை சார்ந்தவர்கள், இவருடைய குடும்பமே பணக்கார குடும்பம். ஆனால் பிள்ளைகள் திருமணம் முடித்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்தவுடன் தன் பெற்றோர்களை பார்க்காமல் அவர்களை கைவிட்டு விட்டார்கள். எனவே இன்றைக்கு முதியோர் இல்லத்திலே இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களின் நலன் விஷயத்தில் அற்புதமான வழிகாட்டுதலை நமக்கு தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷையன், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு எந்த ஒரு வஸ்துவையும் இணை வைக்காதீர்கள் என்று அல்லாஹ் முதல் தன்னை வணங்க சொன்ன அல்லாஹ் அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்வது வபில் வாலிதைனி இஹ்சானா, உன்னை பெற்றெடுத்து ஆளாக்கிய பெற்றோர்களுக்கு நீ உபகாரம் செய் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தன்னை வணங்க சொன்ன அல்லாஹ் தனக்கு தன்னை இணை வைக்க கூடாது என்று சொன்ன அல்லாஹ் தனக்கு அடுத்து அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை வைக்கிறார் என்றால் அவரை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களுடைய விஷயத்திலே நீ உபகாரமாக நடந்து கொள் என்று அல்லாஹ் தஆலா வழிகாட்டுகிறான். இன்னும் ஆயத்துகள்ல வருது சில விஷயங்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இணைச்சு சொல்றான். உதாரணமாக அகீமுஸ் ஸலாத் வ ஆத்துஸ் ஸகாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள் என்கிறான். ஒரு மனிதன் தொழுகிறான் ஆனால் ஜகாத்து கொடுப்பதில்லை என்றால் ஒரு விஷயத்தை செய்து இன்னொரு விஷயத்தை அவன் செய்யாமல் விட்டுவிட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படி அல்லாஹ் சொல்கிற போது அல்லாஹ் தஆலா தாய் தந்தையருடைய விஷயத்திலே சொல்கிற போது அனிஷ்குர்லி, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், உங்களுடைய பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு மனிதன் செய்கிறான், நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன், அவனை வணங்குகிறேன், 5 நேரம் ஜமாத்தோடு தொழுகிறேன், எல்லா வணக்கங்களையும் செய்கிறேன், ஆனால் பெற்றோருக்கு அவன் நன்றி செலுத்தாவிட்டால் அவன் அல்லாஹ்வுக்கு செலுத்திய நன்றி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹு அக்பர்! எப்படிப்பட்ட ஒரு நலனை பெற்றோர்களுடைய விஷயத்திலே நாம் காப்பாற்ற வேண்டி இருக்கிறது. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் போருக்கு செல்ல வேண்டும். இன்றைக்கு ஏன் இதை பற்றி நாம் பேச வேண்டும் என்றால் சமூக நலனை குறித்து நிறைய பேசலாம். ஏன் ஆரம்பத்தில் இதை பேச வேண்டும் என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்கள் உலகத்தில் எல்லா நலனையும் பேணுகிறார்கள், எல்லாம் படிக்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள், எல்லா விதமான காரியங்களையும் உலகத்திலே செய்கிறார்கள். ஆனால் பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை கைவிட்டு விடுகிறார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், ஊரெல்லாம் நல்ல பேர், இவர் வல்லவர், நல்லவர், நாளும் தெரிஞ்சவர் என்றாங்க. ஆனால் வீட்டில் சென்று பார்த்தால் அவருடைய தாய் தந்தையுடைய நிலை அவல நிலை. ஒரு குடும்பத்திலே 10 பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள், 12 பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த தாய் தந்தையர் ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்தவுடன் அவர்களை யார் வைத்துக் கொள்வது என்பதிலே சண்டை வருகிறது. நீ வச்சுக்குவியா, நான் வச்சுக்கிறதா, உங்க வீட்டில் கொஞ்ச நாள், எங்க வீட்டில் கொஞ்ச நாள். ஒரு கட்டத்தில் அந்த பெற்றோர்கள் எப்படி ஆகிவிடுகிறார் என்றால் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆளாக்கி பெற்றெடுத்து இவ்வளவு வளர்த்து ஆளாக்கி என்னை அவல நிலைக்கு இங்கே போ அங்கே போ என்று சொல்கிறார்கள். எங்கேயும் போக வேண்டாம், பேசாம கபருக்கு போயிருவோன்றாங்க. அந்த பெற்றோருடைய நிலை எப்படி ஆயிருது? கபருக்கு போயிடலாம், நாம் பெற்றெடுத்தோம், வளர்த்தோம், ஆளாக்கினோம், ஆனால் நம்மை பேணி பாதுகாக்கிற மௌத்து வரைக்கும் இவர்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். இதற்கு பதிலாக பேசாம மௌத்தாயி கபருக்கு போயிடலான்னு நினைக்கிற அளவிற்கு இன்னைக்கு பெற்றோர்களுடைய நிலை அவல நிலையாகிவிட்டது. அப்ப சமூக நலனை உலகத்தில் எதையோ படிக்கிறார்கள், டிகிரி வாங்கிறார்கள், பட்டம் பெறுகிறார்கள், என்னென்னமோ வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கிறார்கள். காசு பணம் வந்தவுடன், அழகான மனைவி வந்தவுடன் தன் பெற்றெடுத்த பெற்றோர்களை முதியோர் இல்லத்திற்கு தள்ளுகிறார்கள். என்னால் வச்சு பார்க்க முடியுங்க அசரத்து, காசு இருக்குது, நம்ம வீட்டில் பார்க்கறத விட அந்த இல்லத்தில் நல்லா பார்த்துக்கிறாங்க. எப்படி? அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. நாங்கள் பார்த்துக்கிறத விட எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. டிவி இருக்குது, அதற்கு பிறகு ஏசி இருக்குது, தேவைப்பட்டா ஹீட்டர்ல சுடுதண்ணி கிடைக்கும், எல்லா வசதியும் இருக்கு. அதற்கு வீட்டில் இருக்கிறத விட நல்லா தானே இருக்கிறாங்க. இதே மாதிரி ஒன்னி பிறந்து
நீ குழந்தையாக இருக்கிற போது உன்னை வளர்ப்பதற்கு உன் தாய் இப்படி, உன் தாயும் தந்தையும் இப்படி ஏதாவது ஒரு இல்லத்திற்கு கொண்டு போய் விட்டார்களா? நீ அசுத்தம் செய்தாலும் அதை நறுமணமாக எடுத்து சுத்தம் செய்தார்கள். ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புகிற முதல் நாளில் கூட அந்த பிள்ளை அழுகிற போது அந்த தாய் தந்தருடைய உள்ளம் பதபதக்கிறது, என் பிள்ளை எப்படி விட்டு விட்டு வருகிறேன் என்று. ஆனால் இப்படிப்பட்ட பெற்றோர்களை அவல நிலைக்கு ஆக்குகிற இந்த சமூகம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான எச்சரிக்கையும் சொல்லி இருக்கிறார்கள், வழிகாட்டி இருக்கிறார்கள். அப்போது ஒரு முஸ்லீம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றுகிற ஒரு இஸ்லாமியன் முதலில் அவன் செய்ய வேண்டியது தன் பெற்றோரின் நலனை அவன் பாதுகாக்க வேண்டும். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் பாதையிலே போர் செய்ய வேண்டும், எனக்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டார்கள். எதுக்கு கேட்டாங்க? அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வது. அந்த போரிலே அவர் உயிர் நீர்த்தால் அவர் ஷஹீத் என்கிற ஒரு அந்தஸ்தை அடைகிறார். நபிமார்களுக்கு அடுத்து, சித்திகீன்களுக்கு அடுத்து 3வது அந்தஸ்து அல்லாஹ்வின் பாதையிலே போர் செய்து உயிர் நீர்ப்பது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதத்தில் கேட்டாங்க, அஹய்யுன் வாலிதாக், உடைய தாய் தந்தை உயிரோடு இருக்காங்களான்னு கேட்டாங்க. உடைய தாய் தந்தை உயிரோடு இருக்கிறார்களா? ஆம் யா ரசூலல்லாஹ், அவர்கள் ஹயாத்தோடு உயிரோடு இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் இருவருடைய விஷயத்திலே நீ ஜிஹாது செய், அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையிலே நீ ஜிஹாது செய் என்றார்கள். நீ போருக்கு போய் நன்மைலாம் அடைய வேணாம், உன் தாய் தந்தர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையின் மூலம் நீ அந்த ஜிஹாதுக்கு செல்கின்ற நன்மையை அடைவா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதல்! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இப்படியும் கடுமையாக சொன்னார்கள், பெரும் பாவம். இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? பெரும் பாவம்டா நான் என்ன செய்யறது? விபச்சாரம் செய்வது. பெரும்பாவம் என்றால் திருடுவது, பெரும்பாவம் என்றால் வட்டி வாங்குவது, இதையெல்லாம் பெரும்பாவம் என்கிறோம். நான் வட்டிலாம் வாங்க மாட்டேன், நான் சாராயெல்லாம் குடிக்க மாட்டேன், நான் விபச்சாரம்லாம் செய்ய மாட்டேன் என்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாவத்தினுடைய பட்டியலை சொல்கிற போது அதிலே உகூகுல் வாலிதைன், தாய் தந்தையர்களை நோவினை செய்வதையும் அந்த பட்டியலிலே கொண்டு வருகிறார்கள். அதுவும் பெரும்பாவம் தான். இன்னும் ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்கள், சில பேருக்கு சொர்க்கம் ஹராம், சில பேருக்கு சொர்க்கம் என்பது ஹராம். அந்த பட்டியலிலே நபி அவர்கள் சொல்லுகிற போது தன்னுடைய தாய் தந்தையர்களை நோவினை செய்பவனுக்கு அவனுக்கு சொர்க்கம் ஹராம் என்றார். உலகத்துல ஒரு மனிதன் ஒரு பாவம் செஞ்சானா அந்த பாவத்திற்கு தண்டனை மறுமையில கிடைக்கும், நாளைக்கு அவன் மௌத்தா போன பிறகு கிடைக்கும். ஆனால் சில பாவங்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே அவனை தண்டிச்சு பார்ப்பான், அவன் மௌத்துக்கு முன்னதாக அவனை அல்லாஹ் தண்டிப்பான். அப்படிப்பட்ட பாவங்களிலே மிக முக்கியமானது, உன் தாய் தந்தையர்களை நீ நோவினை செய்தால் அதற்கான தண்டனை இந்த உலகத்திலேயே நீ அனுபவிப்பாய் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர்! எப்படிப்பட்ட ஒரு விஷயம்! அப்ப அல்லாஹ்வின் நெல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நாம் முதலில் பேண வேண்டிய நலனிலே முதலாவது நலன் நம்முடைய தாய் தந்தையர்கள் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிற வரைக்கும் அவர்களை பேணி பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு ஹிதுமத் செய்ய வேண்டும், அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்து அவர்களுடைய துஆவை பெற வேண்டும். அல்லாஹ் அவருடைய ஹயாத்திற்கு பிறகு நம்மை சிறப்பாக வாழ வைப்பான். ஒருவேளை நம்ம தாய் தந்தையர்கள் மரணிச்சிட்டாங்க, ஹயாத்துல இருக்கும் போது நம்ம அதை பயன்படுத்தி கொள்ள இல்லை என்றால் அவர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும், அவர்களுக்கு பாவ மன்னிப்புக்காக துஆ செய்ய வேண்டும், இன்னும் அவர்களுக்காக தர்மங்களை செய்ய வேண்டும். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயார் மரணித்து விட்டார்கள், அவர்களுக்காக நான் செய்ய வேண்டிய தர்மத்திலே எந்த தர்மம் சிறந்தது என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தண்ணி என்றார்கள். உடனே அந்த சஹாபி என்ன செய்தார்கள் என்றால் ஒரு கிணறை வெட்டி இது என் தாயாருக்கு என்று வக்ஃப் செய்தார்கள். அப்படி ஒருவேளை பெற்றோர்கள் மரணித்து விட்டாலும் கூட அவர்களுக்காக தர்மத்தை எத்தி வைப்பதும் அவர்களுக்காக துஆ செய்வதன் மூலமாக நாம் அதை நலனை பேண வேண்டும். அல்லாஹு தஆலா வாழக்கூடிய காலத்திலே முதலாவது பெற்றோரின் நலனை பேணக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹு தஆலா நம்முடைய சந்ததிகளும் இனி வரக்கூடிய காலத்துல டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, அவன் என்ன செய்யறான், செல்போனிலேயும் போதையிலேயும் காதலிலேயும் அடிமையாகி போய் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே, ஆனால் இன்னொன்னு இருக்குது, பிள்ளைகளை பெற்றோர்கள் அந்த மாதிரி வளர்க்கணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுமா ஜன்னத்துக்க வ நாருக்குன்னாங்க.
உன் தாய் தந்தை யார்? அவர்கள்தான் உன்னுடைய சொர்க்கம், அவர்கள்தான் உன்னுடைய நரகம் என்றார்கள். நீ சொர்க்கத்திற்கு செல்வதும் நரகத்திற்கு செல்வதும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தி என்பது உன்னுடைய தாய் தந்தையின் வளர்ப்பில் இருக்கிறது. அதனால் இந்த நேரத்திலே நாம் மனதிலே கொள்ள வேண்டும், நம் பிள்ளைகளை சின்ன வயதிலிருந்து மார்க்கத்தோடு இது போன்ற நல்ல விஷயங்களை புகுத்தி வளர்க்கிற போது இன்ஷா அல்லாஹ் அந்த பிள்ளைகள் பெற்றோர்களின் நலனை பேணக்கூடிய பிள்ளைகளாக ஆகுவார்கள். அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை பெற்றோரின் நலம் பேணும் சாலிகான பிள்ளைகளாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. இரண்டாவது விஷயம், இன்னைக்கு உறவுகளுடைய சண்டை இருக்கிறது. இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஜென்ம பகை, ரத்த பந்தம், கூட பிறந்த அண்ணன் தம்பி திருமணத்திலே கலந்து கொள்ள முடிய மாட்டாங்க. உன் முகத்துல நான் மௌத்தானாலும் உன் முகத்துல மட்டும் நான் முழிக்க மாட்டேன்றாங்க. இப்படி என்ன உறவுகளை துண்டிக்கிற அவல நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை குறித்து எவ்வளவு கண்டனங்களை வைத்திருக்கிறார். உறவின் நலனை பேணாதவன் ஆபத்திற்குரியவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சபை, ஒரு ஹதீஸில் இப்படி ஒரு ரிவாயத் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சபை, நபி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த சபையில இரத்த பந்த உறவை துண்டித்து வாழ்கிற யாரோ ஒருத்தர் உட்கார்ந்தாருன்னா எஞ்சி போயிருங்கன்றாங்க. இந்த சபையில என்ன செய்யுங்க, இரத்த பந்த உறவை துண்டித்து வாழ்பவன் யாராவது இந்த சபையில இருந்தால் எழுந்து செல்லுங்கள் என்கிறார்கள். சபையிலிருந்து ஒரு வாலிபர் எந்திரிச்சார். எஞ்சி சபையை விட்டு வெளியே போனார். போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் சபைக்கு வந்தார். கேட்டாங்க, எங்கே போனீங்க, ஏன் திரும்பி வந்தீங்கன்ட்டு. என்னுடைய காலமாவிற்கும் எனக்கும் ஒரு சண்டை, அதனால் அவர்களை நான் துண்டித்திருந்தேன். நபி அவர்கள் இந்த சபையிலே இரத்த வந்த உறவை துண்டித்தவன் அமர வேண்டாம் என்றார்கள். நான் போய் சென்று அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு எங்கள் உறவை சுமூகமாக்கி கொண்டு நான் வந்தேன் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் எந்திரித்து போக சொன்னேன் என்பதற்கு காரணம் சொன்னார்கள். இன்ன ரஹ்மத லா தன்சிலு அலா கௌமின் ஃபீஹி காத்திஉ ரஹீம். எந்த கூட்டத்திலே இரத்த பந்த உறவை துண்டித்து வாழ்பவன் இருக்கிறானோ அந்த கூட்டத்தின் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எவ்வளவு கடுமையான வார்த்தை பாரு. இரத்த பந்த உறவை துண்டித்து வாழ்கிற ஒருவன் ஒரு சபையில இருந்தால் கூட அந்த சபையின் மீது அல்லாஹ்வின் ரஹ்மத் இறங்காது என்றால் அது எவ்வளவு ஆபத்திற்குரிய விஷயம். இப்ப நாம என்ன செய்யணும், வாழக்கூடிய காலத்துல பெற்றோர் நலனை பேணும் நாம், அடுத்ததாக நம்ம கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி நம்ம இரத்த பந்த உறவுகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்களுடைய நலனை பேண வேண்டும். உலகத்துல மனுஷனுக்கு ரெண்டு ஆசை. என்ன ஆசை? அசத்து துஆ செய்யுங்க, நல்லா சம்பாதிக்கணும், நல்ல பொருளாதாரத்தோட செட்டில் ஆகணும், நீண்ட ஆயுளோட இருக்கணும். இந்த ரெண்டு ஆசை யாருக்காவது இல்லாம இருக்குமா? ரெண்டு ஆசை. நல்லா செல்வ செழிப்போடு இருக்கணும், எனக்கு நல்ல செல்வம் கிடைக்கணும், டபக்குன்னா மௌத்தாயிடக்கூடாது, நீண்ட ஆயுளோடு இருக்கணும். இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. நம்ம வழி சொல்ல தேவையில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி சொன்னார்கள். நீ என்ன ட்ரீட்மெண்ட் எடு, நீ பல லட்சங்களை கொடுத்து தங்க புஷ்பத்தை கூட முழுங்கு, உனக்கு அல்லாஹ் வச்சிருந்தா மௌத்துன்னா அது முடிஞ்சிருச்சு கதை. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான வழிகாட்டுதல் சொல்லுகிறார்கள். மன் அஹப்ப லஹு அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி. எந்த மனிதர் தன் ரிஸ்கிலே விஸ்தீரணம் ஏற்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், எந்த மனிதர் மன் அஹப்ப அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யும்ஸா லஹு ஃபீ அஸரிஹி, தன் ஆயுள் நீளமாக வாழ வேண்டும். 40 எல்லாம் போகக்கூடாது, 50 100 வயசு வாழணும். ஹஸ்ரத் 100 வாழணும், தேவைப்பட்ட 120 கூட வாழணும். நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும், செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று ஒருவர் ஆசைப்பட்டால் நபி அவர்கள் வழிகாட்டுகிறார்கள், ஃபல் யஸில் ரஹிமஹு, உங்கள் இரத்த பந்த உறவை நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் என்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் ஒரு சின்ன விஷயத்துல கொடுத்துட்டாங்க. மனுஷனுடைய கை சேதம் பார்த்தீங்களா? நீண்ட ஆயுள் கிடைக்கணும், நல்ல பொருளாதாரம் கிடைக்கணும், இது ரெண்டுமே இரத்த பந்த உறவுல இருக்குது. ஆனா இந்த மனிதன் இரத்த பந்த உறவை துண்டித்து விட்டு அவன் கஷ்டத்திற்கு ஆளாகிறான். எத்தனையோ பேர் திடீர் மரணத்திற்கு ஆளாகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இரத்த பந்த உறவை பேணி நீண்ட ஆயுளோடு நல்ல பொருளாதாரத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தருள் புரிவானாக. அப்போ எவ்வளவு பெரிய பாக்கியத்தை
இன்னும் சொல்றாங்க, ரத்த பந்த உறவை எந்த அளவுக்கு ரசூல்லா வலியுறுத்துறாங்கன்னா, சதக்கத்து அலல் மிஸ்கீனி சதக்கா. இவன் என்ன செய்வானா, ஊருக்கெல்லாம் தர்மம் செய்வான், பார்க்குறவனுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பான். சொந்தக்காரன் பிச்சைக்காரனா இருப்பான், அவனுக்கு அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. ஒரு ஈத் என்றால், பெருநாள் என்றால் புத்தாடைக்கு வழி இருக்காது. இரத்த பந்த உறவு. ஆனால் ஊருக்கெல்லாம் தர்மம் செய்வான். நபி அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸதகத்து அலல் மிஸ்கீனி சதகா. நீ உன் ஏழைக்கு தர்மம் செஞ்சா தர்ம நன்மை தான் கிடைக்கும், தர்மத்துடைய நன்மை மட்டும் கிடைக்கும். ஆனால் உன் ரத்த பந்த உறவுக்கு நீ தர்மம் செய்தால் உனக்கு 2 நன்மை கிடைக்கும். ஒன்று நீ தர்மம் செய்த நன்மை, இன்னொன்று அவனை சேர்ந்து வாழ்ந்த நன்மை. இன்னைக்கு அதான் நான் பார்க்கிறோம், ரத்த பந்த உறவுகள் ஏழ்மையோடு இருக்கிறான். இவன் என்ன செய்யறான்னா, ஊருக்கெல்லாம் கொடுத்து பில்டப் கொடுக்குறாங்க. நான் பாரு எவ்வளவு பெரிய தர்ம கர்த்தா, எவ்வளோ கொடவல்லல், அந்த வல்லல் இந்த வல்லல். பார்த்தா சொந்தக்காரங்கெல்லாம் ஏழ்மையா இருக்கிறாங்க. ஆனால் இதை மாற்றி அமைக்கத்தான் நபி அவர்கள் அழகா சொன்னாங்க, நீ ஊருக்கெல்லாம் கொடுத்தா ஒரு தர்மம், தர்மத்தின் நன்மை மட்டும்தான். உன் ரத்த பந்த உறவுக்கு கொடுத்தால் தர்மத்துடைய நன்மையும் கிடைக்கும், சேர்ந்து வாழ்ந்த நன்மையும் கிடைக்கும் என்றார்கள். அல்லாஹ் அக்பர். தஃப்சீர்கள் எழுதுறாங்க, ஒரு மனிதன் மௌத்தாகுவதற்கு சில நாட்களே இருந்தது. ஒரு மனிதன் மௌத்தாகுவதற்கு சில நாட்களே இருந்தது. ஆனா அவன் தன்னுடைய இரத்த பந்த உறவை சேர்ந்து வாழ்ந்ததால் அல்லாஹு தஆலா அவனுக்கு 30 வருடம் ஆயுளை நீளமாக்கினானாம். இன்னொரு மனிதன் 30 வருடத்திற்கு மேல உயிர் வாழ்வான் என்று எழுதப்பட்டிருந்தது. அவன் இரத்த பந்த உறவை துண்டித்ததால் அவன் ஆயுள் குறைக்கப்பட்டு சீக்கிரம் மரணித்தான் என்று ஒரு குறிப்பு வருகிறது. அல்லாஹ் அக்பர். அப்போது நாம் பேண வேண்டிய 2வது நலன், சமூக நலனிலே 2வது நாம் பேண வேண்டிய நலன், நம்முடைய உறவுகள் விஷயத்திலே கவனமாக நடக்க வேண்டும், அவர்களை அரவணைக்க வேண்டும், உபசரிக்க வேண்டும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா உதவிகளையும் நான் செய்கிற போது அல்லாஹு தஆலா அபரிவிதமான பரக்கத்தை இந்த சமூக மக்களின் வீடுகளில் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹு தஆலா இரத்த பந்த உறவை சேர்ந்து வாழக்கூடிய, அதன் நலனை பேணக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. 3வது அண்டை வீட்டாரின் நலம். அண்டை வீட்டாரின் நலம் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு என்ன செய்யறான்னா, பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறான், 10 வருஷமா பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறான். இவன் யாருன்னு அவனுக்கு தெரிய மாட்டேது, அவன் யாருன்னு இவனுக்கு தெரிய மாட்டேன். இன்னும் சொல்ல போனா சண்டை, குடுமிய புடிச்சு ஆட்டுற மாதிரி சண்டைலாம் வருது. ஒண்ணு சண்டை, அல்லது இவன் யாருன்னு அவனுக்கு தெரிய மாட்டேது, அவன் யாருன்னு இவனுக்கு தெரிய மாட்டேது. இப்படியே பல வருஷங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் காலி பண்ணும் போது தான் தெரியுது, நீங்கள தான் பக்கத்து வீட்டில் இருந்தீங்களா இத்தனை காலமா. இப்படி மக்கள் போயிட்டாங்க. ஏன்னா அவன் சிந்தனைலாம் டிவிலையும் போன்லையும் தேவையில்லாத படங்களிலும் தானே இருக்குது. அப்படி இருக்கும் போது பக்கத்துல யார் இருக்கான்னு எப்படி தெரியும்? அவன் தனி உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கான். இன்னைக்கு இருக்கிற மக்கள் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாமிய சூழல் நிறைந்த ஊழல் அல்லாஹ் நம்மளை வாழ வச்சிருக்கிறான். சென்னை மாதிரி ஏரியாக்கெல்லாம் நீங்க போயின்னா இந்த நிலைமை. நம்மெல்லாம் விரும்பினா ஜமாத்துன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கிறது, பள்ளிவாசல் ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. நாம விரும்பினால் ஒருத்தரை பார்த்துக்குவோம், சலாம் சொல்லிக் கொள்வோம், சந்தித்துக் கொள்வோம். இது நாம் இந்த ஊரில் வாழ்றதுனால கிடைக்கக்கூடிய பாக்கியம். ஆனால் பெரிய நகரங்கள்ல வாழ்றவனுக்கு அவன் இயந்திர வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அப்ப 3வது நாம் பேண வேண்டிய நலம், நம்முடைய அண்டை வீட்டார்களுடைய நலனை பேண வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறாங்க, தாய்மார்கள் கவனிக்கணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். அண்டை வீட்டாருடைய நலன் ரொம்ப முக்கியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாஸால யூசினி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கடி வந்து என்னிடத்திலே சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். எந்த விஷயத்தை சொன்னாங்க தெரியுமா? அண்டை வீட்டாரின் நலனை பேணக்கூடிய விஷயத்தை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் அடிக்கடி வந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு எனக்கு நினைப்பு வந்து விட்டதென்றால், ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொத்துல பங்கு இருக்குன்னு அல்லாஹ் சொல்லிடுவானோன்னு நான் நினைக்கிற அளவுக்கு அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக நபி அவர்களுக்கு அண்டை வீட்டாருடைய விஷயத்தை பற்றி அறிவுறுத்தி கொண்டே இருந்தார்கள். என்றால் சொத்துல பங்கு இருக்குன்னு சொல்லிடுவானோ அல்லான்னு நினைக்கிற அளவுக்கு அண்டை வீட்டார் விஷயத்தில்
அழுத்தமாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறார் என்றால் எவ்வளவு முக்கியமான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஸுகள் இப்படி ஒரு ரிவாயத் வருகிறது, ஒரு அண்டை வீட்டார் இன்னொரு அண்டை வீட்டாருக்கு என்ன செய்யணும், அவருடைய ஹக்கு என்ன. உலகத்துல நபியை தவிர எந்த ஒரு மார்க்கத்திலையும் மதத்திலும் இப்படி ஒரு வழிகாட்டுதல் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, எந்த புத்தகத்துல எடுத்து பார்த்தாலும் நபி அவர்கள் வழிகாட்டியதை போன்ற ஒரு வழிகாட்டுதலே இல்லை. இப்படிலாம் சிந்திக்க முடியுமா, இப்படிலாம் நலனை பேண சொல்லி ஒரு மனிதரால் சொல்ல முடியுமா என்கிற அளவுக்கு நபி அவர்கள் அழகா சொன்னாங்க. ஒரு அண்டை வீட்டான் இன்னொரு அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்று கேட்டபோது நபி அவர்கள் ஒரு சில விஷயங்களை சொன்னாங்க. முதலாவது சொன்னாங்க, இதா இஸ்தானக அன்தஹு, அவன் உன்னிடத்திலே உதவி தேடினான். பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு தேவை, ஒரு உதவின்னு வந்தா நீ உதவி செய்யணும், இது அவனுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைன்னு நாங்க நபி. ரெண்டாவது சொன்னாங்க, அவன் உன்னிடத்திலே கடன் கேட்டு, சிரமமான நேரம், வேற வழியே இல்லை, உங்களிடத்திலே வந்து அவன் ஒரு கடனை கேட்டால் உங்களால் முடிந்தால் அவனுக்கு கடன் தர வேண்டும், இது நீ அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமை என்றார்கள் நபி அவர்கள். மூணாவது சொன்னாங்க, அவன் வறுமையில் ஆளானால் அவனுக்கு பக்கத்து வீட்டில் வறுமையா இருக்கு, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நீ பாட்டுக்கு இங்க பிரியாணி அடின்னு அடிச்சு பிரியாணி குஸ்காவும் குருமாவும் அடிச்சண்டா இது அல்லாஹ் நாளைக்கு தண்டிப்பான். நபி அவங்க சொன்னாங்க, பக்கத்தில் இருக்கிறவன் அண்டை வீட்டான், அவன் ஏழ்மையாக இருந்தால் நீ அவனை போய் பார்க்க வேண்டும், அவன் நிலைமை என்ன, உன்னால் முடிந்த உதவியை நீ செய்ய வேண்டும் என்றார்கள். மூணாவது சொன்னாங்க, நாலாவது சொன்னாங்க, அவன் நோய்வாய்ப்பட்டால் நீ அவனை நலம் விசாரிக்க வேண்டும். நல்லா சாகட்டும், நோய் வரட்டும், என்ன டிஸ்டர்ப் பண்ணல, உனக்கு இன்னும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இன்னைக்கு அந்த காலம், இன்னும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். ஆனால் நபி அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அவர் நோய்வாய்ப்பட்டால் அவரை நீ போய் நலம் விசாரிக்க வேண்டும். அவருக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் வந்தால் அவருக்கு வாழ்த்து சொல்லணும். திருமணம் நடைபெறுகிறது அல்லது ஏதேனும் நற்காரியம் நடைபெறுது என்றால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீ போய் வாழ்த்து சொல்ல வேண்டும். அவனுக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டால் நீ கவலை தெரிவிக்கணும். மௌத்து ஏற்பட்டுருச்சு, போய் நீ என்ன செய்யணும், துக்கம் விசாரிக்க வேண்டும், அவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். இது நீ அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. இன்னும் சொன்னார்கள் நபி, அவங்க வீட்டில் ஒருத்தர் மரணித்து விட்டால் பக்கத்து வீட்டிலே அவன் ஜனாசாவை பின்தொடர வேண்டும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஆழமா சொன்னாங்க, வீடு கட்டுற பிரச்சனை, பக்கத்து வீடு இருக்கும், வீடு கட்டும் போது என்ன செஞ்சிருவாங்கன்னா அவன் வீட்டுக்கு காத்து போகாத அளவுக்கு அவன் வீட்டுக்கு இடைஞ்சல் வர்ற மாதிரி பில்டிங்கை கட்டிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கூட சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு காற்று போவது தடுக்கும் விதமாக நீ ஒரு சுவரை எழுப்ப இருந்தால் அவனிடத்திலே போய் அனுமதி பெற்று அதை டிஸ்கஸ் பண்ணித்தான் நீ செய்யணும்டாங்க. ஒருவேளை நீ என்ன செஞ்ச, அவனுக்கு இடையூறு தரமா சுவரை எழுப்பிட்டா அது கூட அண்டை வீட்டாரின் விஷயத்தில் நீ நலனை பேணாதவனாக ஆகிவிடுவாய் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அக்பர். இன்னும் சொல்றாங்க, உங்க வீட்டில் சால்னா காய்ச்சினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட ஊற்றி சால்னாவை அதிகப்படுத்தி அவனுக்கும் நீ சால்னாவை கொடுக்கணும். இன்னும் சொல்றாங்க, உங்க வீட்டுக்கு நீ பழம் வாங்கிட்டு போற, வீட்டுக்கு என்ன செய்யற, பழம் வாங்கிட்டு போற, ஸ்வீட் வாங்கிட்டு போறன்னா அதை மறைத்து உன் வீட்டுக்குள் கொண்டு செல்ல வேண்டும். ஒருவேளை நீ வாங்கிட்டு வந்தா அவனுக்கு சேர்த்து வாங்கிட்டு வரணும், இல்லைன்னா மறைச்சு கொண்டு போகணும். எந்த அளவுக்கு நபி சொன்னாங்கன்னா, உன் வீட்டு குழந்தை அதை எடுத்து பக்கத்து வீட்டுக்கு போயிடக்கூடாது, அதை பார்த்து உன் பக்கத்து வீட்டுக்கார ஏக்கப்பட்டால் அது கூட அவன் விஷயத்தில் நீ நலனை பேணாதவனாக ஆகிவிடுவாய் என்றார்கள். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு ஆழமான அழுத்தமான விஷயம். இன்னைக்கு இதெல்லாம் நம்ம மறந்துட்டு தான் அண்டை வீட்டுக்காரனோடு பகையும் சண்டையும், காலையில எந்திரிச்சா எது கேட்குதோ இல்லையோ சண்டையினுடைய சத்தமும் அதனுடைய வார்த்தை நயங்கள் வேற. எங்க ஊர்லாம் சொல்லுவாங்க ஆறாங்கலிமான்னு சொல்லுவாங்க. என்னது 5 களிமா இல்லை 6ஆம் களிமா பேசுறாங்கன்னு வாங்க. அந்த மாதிரி வாய்க்கு வந்ததையெல்லாம் மாறி மாறி வசைப்பாடி கொள்கிற இந்த அவல நிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டை வீட்டாரின் நலனை பேணாவிட்டால் கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னாங்க தெரியுமா?
வல்லாஹி லா யுமினு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவன் ஈமான் கொண்டவனாக ஆக மாட்டான், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவன் ஈமான் கொண்டவனாக ஆக மாட்டான் என்று 3 முறை சொல்லிவிட்டு நபி அவங்கள்ட்ட கேட்டாங்க, யார் ஈமான் கொண்டவனாக ஆக மாட்டார்? யாருடைய நோவினை விட்டு அண்டை வீட்டுக்காரன் பாதுகாப்பு பெறவில்லையோ அவன் ஈமான் கொண்டவனாக ஆக மாட்டான் என்றார்கள். உன் மூலியமா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நோவினை வந்துச்சுன்னா நீ முஃமின் கிடையாது. உன் வீட்டுக்கு உன் மூலியமா உன் குடும்பத்தின் மூலமா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நோவினை ஏற்பட்டால் நீ சொர்க்கத்தில் நுழைய மாட்டாய் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். ஒரே ஒரு அறிவிப்பு சொல்லுகிறேன், உங்களுக்கு அதனுடைய தாக்கம் என்னன்னு தெரியும். அண்டை வீட்டாரின் நலனை பேணுகிற விஷயத்துல இன்னைக்கு தொழுகிறோம், எல்லா இபாதத் செய்யறோம், எல்லாம் செய்யறோம், ஆனா பிறர் நலம் பேணுகிற விஷயத்திலே நாம் கோட்டை விடுவதால் மிகப்பெரிய மோசமான நிலைக்கு ஆளாகிறோம். ஒரு மனிதர் வந்து கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் இருக்கிறார், அந்த பெண் எப்படிப்பட்ட பெண் என்றால் காலையில நோன்பு வைக்கிறாங்க, இரவெல்லாம் நின்று வணங்குகிறார்கள், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரரை நோவினை படுத்துகிறார்கள். எப்படி? நோன்பு நைட்டு ஃபுல்லா நின்று வணக்கம், ஆனா பக்கத்து வீட்டுக்காரரை நோவினை படுத்துகிறார்கள். இவருடைய விஷயம் என்னன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹிய ஃபின் நார்ன்றாங்க. அந்த பெண் நரகத்திலே இருப்பார் என்றார்கள். தொழுகிறார், இரவு முழுக்க நோன்பு வைக்கிறார், ஆனால் அந்த தன் அண்டை வீட்டாரின் நலனை பேணாத அந்த பெண், நோவினை செய்கிற அந்த பெண், அவன் நரகத்திலே இருப்பார் என்றார்கள் நபி அவங்க. அல்லாஹு அக்பர். அப்ப நீங்க சொல்லுங்க, அப்ப என்ன அர்த்தம்? வணக்கத்தை தாண்டி சக மனிதனுடைய நலனை பேணுவதற்கு அல்லாஹ்விடத்தில் மிகுந்த முக்கியத்துவம் இருக்கிறது. இன்னொரு மனிதரை பத்தி இன்னொரு பெண்ணை பத்தி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் இருக்கிறார், அவர் இரவெல்லாம் நின்று வணங்கல, ஃபர்ல மட்டும் தொழுகிறார். 5 வக்த என்ன செய்யறார்? ஃபர்ல தொழுகிறார். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பாலாடை கட்டி, அந்த காலத்துல பாலாடை கட்டின்றது ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய இந்த பாலாடை கட்டிய பிறருக்கு தர்மம் செய்யறான், பெருசாலாம் ஒன்றும் செய்யல. ஆனால் தன் அண்டை வீட்டாரை நோவினை செய்வதில்லை. இவள் விஷயத்தில் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள், ஹிய ஃபில் ஜன்னா, அவள் சொர்க்கத்திலே இருப்பார்கள் என்றார்கள். அல்லாஹு அக்பர். இரவு நின்று வணக்கம், பகல் நோன்பு, பக்கத்து வீட்டாரின் நலனை பேணாத நோவினை செய்யக்கூடிய பெண் நரகவாசி என்றால் தாய்மார்கள் கவனிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டை வீட்டாரின் விஷயத்தில் எப்படி நலனை பேண சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா வரக்கூடிய காலங்களில் அண்டை வீட்டாரின் நலனை பேணக்கூடிய தாய்மார்களாக, ஆண்களாக, முஸ்லீம்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. இந்த நலனை ஒவ்வொன்றா பேணாலே சமூகம் சரியாகி போயிடும். பெற்றோரின் நலம், உறவினர்களின் நலன், நம் அண்டை வீட்டாரின் நலம், இதையெல்லாம் பேணனாலே கிட்டத்தட்ட சமூகம் ஓரளவு சரியாகிவிடும். ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு எதையோ கட்டி இழுக்கிற மாதிரி மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் வரல, ஆனா இஸ்லாத்திற்காக போராட்டம் என்கிற பெயரிலே நாம் எப்படியோ வழி மாறி கொண்டிருக்கிறோம். 4வது, சக மனிதனுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொள்வது. சக மனிதன் அவன் யாராக இருந்தாலும், அது மாற்று மத சகோதரராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அருகாமையிலே அக்ரா என்கிற ஒரு நபி தோழர் இருக்கிறார். அக்ரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பேர பிள்ளைகளை எடுத்து அப்படி முத்தமிட்டார்கள், முத்தம் கொடுத்தாங்க. அந்த நபி தோழர் சொன்னாரு, ஆச்சரியமா பார்த்தார், பெரிய நபியா இருக்கிறாங்க, பேர பிள்ளைக்கு முத்தம் கொடுக்குறாங்கன்றத ஆச்சரியமா பார்த்துட்டு அந்த நபி தோழர் சொன்னாரு, எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறது, ஒருவருக்கு கூட நான் முத்தம் கொடுத்ததே இல்லைன்னா, ஒருவருக்கு கூட நான் முத்தம் கொடுத்தது இல்லை என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லா யர்ஹம் வலா யுர்ஹம், யார் இரக்கம் காட்டவில்லை அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார் என்றார்கள். அப்ப சக மனிதனுடைய விஷயத்திலே நாம் இரக்கம் காட்டாதுகிற போது அல்லாஹ் நம்ம மீது இரக்கம் காட்ட மாட்டான். எந்த அளவுக்கு சக மனிதனுடைய நலனை பேண சொல்றாங்கண்டா, ஹதீஸிலே வருகிறது, ஒரு மனிதன் நடந்து போகிற போது கூட ஒரு அம்பு தெரியற மாதிரி இருக்கக்கூடாது. கத்தி வச்சு அந்த காலத்துல என்ன செய்வாங்க, ராணுவ வீரர்கள் இந்த கத்தி இது மாதிரி வச்சிருப்பாங்க, அதை என்ன செய்வாங்கன்னா மறைச்சு கொண்டு போகணுன்றாங்க.
ஏன்னு காரணம் சொல்லும் போது நபி அவர்கள் சொல்றாங்க, அதை பார்த்து இன்னொரு முஸ்லீமுடைய மனசுல பயம் வந்துடக்கூடாது. இன்னொரு முஸ்லீமுடைய உள்ளத்துல, சக மனிதனுடைய உள்ளத்துல பயம் வந்து விடக்கூடாது. எனவே அந்த கத்தியோ வாளையோ நீங்கள் மறைத்து கொண்டு செல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப சக மனிதனுடைய விஷயத்துல நம்ம பேணணும். இன்னைக்கு அது நம்மள்ட்ட ரொம்ப குறைஞ்சிருச்சு. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, சக மனிதனுடைய நலனுடைய விஷயத்துல அல் முஃமினூன கர்ரஜுலி வாஹித், முஃமின்கள் நாமெல்லாம் எப்படி தெரியுமா? ஒரு உடலை போன்று, ஒரு உடல், நாமெல்லாம் வேற வேற இல்ல, ஒரு உடலை போன்று நபி அவர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு கண்ணுல வலி வந்துச்சுன்னா கண்ணு மட்டும் வலிக்காது, மற்ற உறுப்புகளுக்கும் அவனுக்கு வலிக்கும். அந்த மாதிரி ஒரு முஃமினுக்கு ஒரு சிரமம், கஷ்டம், துன்பம் என்றால் மற்ற முஃமின்களுக்கும் அது கஷ்டத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்போதுதான் நாம் முஃமின் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அந்த ஒரு நலன், அந்த ஒரு அன்பு, அந்த பாசம், இரக்கம் குறைந்து விட்டது. நல்லா படட்டும். என்ன செய்யுது? நம்ம நல்லா இருக்கோம்ல. எப்படி சில பேர் இப்படி துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் என்ன மட்டும் நல்லா வச்சு. எப்படி? யா அல்லாஹ் என்ன மட்டும் நல்லா வச்சிரு, என் குடும்பத்தை மட்டும் நல்லா வச்சிரு. இந்த துஆவை அல்லாஹ் எப்படி எடுத்துக்குவான்? எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, நீ உனக்கு துஆ செய்ய வேணாம், இன்னொருத்தனுக்கு நீ துஆ செஞ்சா மலக்குமார்கள் ஆமீன் சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா, யா அல்லாஹ் நீ அவனுக்கு செஞ்ச துஆவை இவனுக்கும் கொடுத்துருன்னு மலக்குமார்கள் துஆ செய்வாங்க. ஆனா இவன் எப்படி துஆ செய்யறானா, யா அல்லாஹ் என்ன மட்டும் நீ நல்லா வச்சு, என்ன மட்டும் நல்லா வச்சு. இந்த மாதிரி மனிதனுடைய உள்ளங்கள் மாறி போகிற இந்த அவல நிலை அல்லாஹ் மாற்ற வேண்டும். சக மனிதனுக்கு ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க தெரியுமா? ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இமாமத் செய்கிற விஷயத்தை பத்தி சொல்றாங்க. உங்களில் ஒருவர் சக மனிதர்களுக்கு தொழுக வச்சா, இமாமத் செஞ்சா சொன்னாங்க ரசூலுல்லாஹ், தொழுகையை நீட்டாதீங்கன்னாங்க. உங்களுக்கு கைஃபியத்து வந்துருச்சுன்னு என்ன செய்யாதீங்க, நீளமா தொழுக வைக்காதீங்க. பின்னாடி தொழக்கூடியவர்களிலே நோயாளிகள் இருப்பார்கள், வயதானவர்கள் இருப்பார்கள், பலகீனமானவர்கள் இருப்பார்கள். எனவே தொழுகையை நீட்டினால் அவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டுவிடும். எனவே தொழுகையை லேசாக்குங்கள். நீ தனியா தொழுதா எவ்வளவு பெருசா வேணும் தொழுதுக்கோங்கன்றாங்க. ஒரு தொழுகைக்கு இமாமத் செய்கிற விஷயத்திலே கூட சக மனிதனுடைய விஷயத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வழிகாட்டி இருக்கிறார்கள். இன்னும் ஹதீஸிலே தெளிவாக வருகிறது. இன்னைக்கு 3 விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய விஷயத்துல 3 விஷயம் ஹராம். 3 விஷயம் ஹராம். தமுஹு, அவன் உயிர் இவனுக்கு ஹராம். எந்த சூழ்நிலையிலேயும் அவன் உயிர் போவதற்கு இவன் காரணமாகிவிடக் கூடாது. இன்னைக்கு முஸ்லிம் கிராமங்கள் எத்தனையோ பேர் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கொலை செய்வது அவல நிலையை பார்க்கிறோம், கேள்விப்படுறோம். கோபத்துல என்ன செஞ்சிட்டேன், எடுத்து போட்டுட்டு அவன் செத்துட்டான். நடக்குது, கேள்விப்படுகிறோம். எத்தனையோ ஊர்களில் நம்ம மக்களே சொந்த பந்துகளுக்கு மத்தியிலே சண்டை, ஒரு கட்டத்திலே கோபத்தில் ஏதோ எடுத்து போடுகிறார், அவர் மரணிக்கிறார். இது எவ்வளவு ஆபத்திற்குரிய விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமுடைய விஷயத்திலே 3 விஷயம் ஹராம். அவனுடைய உயிர் இவனுக்கு ஹராம். எந்த சூழ்நிலையிலையும் அவன் உயிருக்கு பாதிப்பு வருகிற எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய விஷயத்திலே செய்யக்கூடாது. 2வது அவனுடைய செல்வம். எப்பறா ஆட்டைய போடுறது, எப்படி இவனை மண்டைய போட்டு இவனை ஏமாத்தி ஒரு சைனை வாங்கி மொத்த சொத்தத்தையும் நம்ம அடிச்சுட்டு போறது, இது ஹராம். அவன் செல்வம் அவனுக்கு, அவனுடைய செல்வம் உனக்கு ஹராம். அவன் கொடுத்தாலே உடைய. 3வது சொன்னாங்க, அவனுடைய கண்ணியம் அவனுக்கு ஹராம். அவனுடைய கண்ணியம் குலைக்கும் விதமாக நீ நடந்து கொள்வது உன் மீது ஹராம். என்ன ஹராம்? அவரை பத்தி தெரியுமா உங்களுக்கு? அவர் எவ்வளவு மோசமானவர் தெரியுமா? அவர் அந்த நான் பார்த்தனே அந்த தப்பு செஞ்சுட்டு இருந்தார். இப்படி அவரின் கண்ணியத்தை குலைக்கும் விதமாக மக்களிடத்திலே பேசி திரிவது உனக்கு ஹராம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய உயிர் இன்னொரு முஸ்லீம், அவருடைய உயிர், அவருடைய செல்வம், அவருடைய கண்ணியம், இதெல்லாம் அவருக்கு ஹராம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ எவ்வளவு அழகான வழிகாட்டுதல். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன இருக்கிறோம், பிறருடைய கண்ணியத்தை குலைக்கிற ஒரு சின்ன செய்தி, பிட்டு செய்தி கிடைச்சா போதும், அதை எப்படி ஊதி பெருசாக்கி
அவரை கேவலப்படுத்த முடியுமோ அப்படி கேவலப்படுத்துறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே ஹதீஸை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மன் கான ஃபி ஹாஜத்தி அஹீஹி கானல்லாஹு ஃபி ஹாஜத்திஹி. ஒரு முஸ்லிமுடைய தேவையை நீ நிறைவேற்றினாய், அல்லாஹ் உன் தேவையை நிறைவேற்றுவான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய தேவை நிறைவேற வேண்டுமா, உன் சக முஸ்லிமுடைய தேவையை நிறைவேற்று என்றார்கள். இரண்டாவது சொன்னாங்க, உன் சக முஸ்லிமுடைய துன்பம் நீங்குவதற்கு நீ உதவி செய்தால் அல்லாஹ் உன் துன்பத்தை நீக்குவதற்கு உதவி செய்வான். நீங்க அதை செய்யறது இல்ல, அடுத்தவனின் துன்பத்திலே மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முஃமின்களுடைய உள்ளம் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம் ஈமானில் சந்தேகம் இருக்கிறது என்று அர்த்தம். இன்னும் சொன்னாங்க, மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா. ஒரு சக முஸ்லிமுடைய குறையை நீ மறைச்சனா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் உன் குறையை மறைப்பான். எவ்வளவு அற்புதமான வழிகாட்டுதல் பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தட்ட குறை இருக்கு, அவன் குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை, எல்லாருக்கும் எல்லாமே சரியாகாது. சில நேரங்களில் சில குடும்பங்களில் சில அவலங்கள் நடைபெறுவது யதார்த்தம். ஆனால் அதை ஊர் முழுக்க பேசி அவனை அசிங்கப்படுத்துவது என்பதை அல்லாஹ்வும் ரசூலும் விரும்பவில்லை. நம்ம செய்யற சமூகத்தில் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவமான செயல். ஒரு வீட்டில் ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா போதும், பார்க்கிறவங்கட்டெல்லாம் அதை பாஸ் பண்றது. எந்த அளவுக்குன்னா அவன் வெளியே வர முடியாத தலை குனிந்து மௌத்தா போயிடலான்ற அளவுக்கு அந்த செய்தியை பரப்பி விடுவது. இது அல்லாஹ்வும் ரசூலும் காட்டிய வழிமுறை அல்ல. என்ன சொன்னாங்க, நீ அவன் குறைய மறைச்சேனா நாளைக்கு நீ ஒன்னும் குறையை விட்டு அப்பாற்பட்டவன் அல்ல. நாளைக்கு மறுமையில அல்லாஹ் உன் குறையை மறைப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்றால் எவ்வளவு அற்புதமான வழிகாட்டுதல். அல்லாஹு தஆலா சக மனிதன் குறையை மறைக்கக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, வயசுல மூத்தவங்களை மதிக்கிறது இல்லை. அந்த குணம் வந்துருச்சு. கிளடு வயசானவங்களை பார்த்தாலே ஒரு இலக்காரமாக பார்க்கக்கூடிய அந்த எண்ணம் வந்து விட்டது. அது நம்ம பார்க்குற சகம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி காட்டி கொடுக்கல. ஒரு ஹதீஸில் இப்படி நபி அவங்க சொன்னாங்க, முதியவர்களுடைய விஷயத்திலே ஒரு வாலிபர், எல்லாம் கவனிக்கணும், ஒரு வாலிபர் ஒரு வயதான ஒரு நபரை கண்ணியப்படுத்தினால் அல்லாஹு தஆலா இவர் அந்த வயசுக்கு வரும்போது இவரை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு மனிதரை அல்லாஹ் சாட்டுவானாம். இப்ப நான் இருக்கிறேன், ஒரு 80 வயசு இருக்கக்கூடிய ஒருத்தரை கண்ணியப்படுத்துறேன். நான் வாலிபர், அவரை கண்ணியப்படுத்துகிறேன், சங்கைப்படுத்துகிறேன், உதவி செய்கிறேன். நான் 80 வயசு வருகிற போது அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒருவரை சாட்டுவான் என்கிறார்கள். விரிவுரையில பெருமக்கள் சொல்றாங்க, இந்த ஹதீஸ்ல இன்னொரு கருத்தும் இருக்குது. நீ ஒரு வயதான 80 வயசோ 90 வயசு உள்ளவரை நீ கண்ணியப்படுத்தினா இன்ஷா அல்லாஹ் நீ அந்த வயசு வாழ்வன்னு அர்த்தம். அல்லாஹ் நட இன்ஷா அல்லாஹ் நீ அந்த வயசு வாழ்வ. ஆனா இந்த விஷயத்துல இன்னைக்கு சமூகம் மிக மிக அவல நிலையிலே இருக்கிறது. அல்லாஹு தஆலா நம் சார்ந்து இருக்கக்கூடிய முதியோர்களை பேணக்கூடியவர்களாக, அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. இன்னும் ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு வீட்டில் ஒருத்தர் சொத்து இருக்குது, அனாதை ஆயிட்டாங்க, தாய் தந்தை மரணிச்சிட்டாங்க அல்லது தந்தை மரணிச்சிட்டாங்கன்னா நம்மால் எப்படி அந்த சொத்தை ஆட்டையை போடுறதுன்னு தான் யோசிக்கிறோம். அந்த ஆதரவற்ற அந்த குழந்தையை எடுத்து வளர்த்து அதன் மூலமாக நன்மையை கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் நம்ம சமூகத்தில் குறைஞ்சிருச்சு. ஆஹா, இவ்வளோ பெரிய சொத்துக்காரனா, பேசாம நம்ம அரவணைச்சுக்கிட்டா சொத்து ஃபுல்லா நமக்கு கிடைக்கும், இவன் கணக்கு போடுறான், இப்படி கணக்கு போட ஆரம்பிச்சுட்டான். இப்படி ஆதரவற்றவர்களை அனாதைகளை பராமரிக்கிற விஷயத்திலே நம்மை விட மாற்று மத சகோதரர்கள் முன்னேறிட்டாங்க. இன்னைக்கு பார்க்குறோம், அல்லாஹ் அக்பர், ஒரு எத்தீம் கானா, ஒரு காலத்தில் எத்தீம் கானா நிறைய இருந்துச்சு. இன்னைக்கு இடம் இருக்குது, ஆள் இல்லை, சரியான அமைப்பு இல்லை, ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லை. இன்னைக்கு அவன் என்ன செஞ்சுட்டான்னா, நூற்றுக்கணக்கில் என்ன செஞ்சுட்டான், அனாதை இல்லங்களை ஆரம்பித்து அதை அப்ரூவ்டு வாங்கி சிறப்பாக நடத்துகிறான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மத்தாகிய நாம் ஆதரவற்றவருடைய விஷயத்துல நம்மை கை இழந்துட்டோம், விட்டுட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொன்னாங்க பாருங்க. அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில மௌத்துக்கு முன்னாடி யாராவது அனாதை இருந்தா இன்ஷா அல்லாஹ் நம்ம ஆதரிக்கணும்.
அவர்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன வ காஃபிருல் யதீமி கஹாத்தைன். என்ன சொன்னாங்க? நானும் அனாதையை, ஆதரவற்றவரை யார் பராமரிக்கிறாரோ சொர்க்கத்திலே இப்படி இருப்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தொழுதவர், நோன்பு வைத்தவர், ஜகாத்து கொடுத்தவர், ஹஜ் செய்தவர், இன்ன பிற அமல்கள் செய்தவர்களை சொர்க்கத்தில் நான் அவர் இப்படி இருப்போன்னு சொல்லல. ஒரு யத்தீமான ஆதரவற்ற ஒருத்தரை யாராவது அரவணைத்தால், ஆதரித்தால் அவரும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று தன்னுடைய 2 விரலையும் இணைத்து காட்டி பிரித்து காட்டி சொன்னார்கள் என்றால், சமூகத்தில் யாராவது யத்தீம்களாக இருந்தால் அவர்களுடைய நலனை பேணக்கூடியவர்களாக, நம்மால் முடிந்த உதவிகளையும் பராமரிப்பையும் செய்யக்கூடியவர்களாக ஆகணும். நாம செய்யலைன்னா மற்ற சகோதரர்கள் செய்து அவர்களுடைய மதத்தில் இணைச்சுக்கிறாங்க. நீங்க பார்க்கறோம், அவங்க யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்கள சார்ந்தவர்கள் ஆயிடுவார்கள். அவங்க சார்ந்தவர்களாக இப்படி அவர்கள் செய்து அவங்க சகோதரம் அந்த மதத்தில் சேர்ற அளவுக்கு உண்டான இருக்குது. ஆனால் நபி அவங்க இவ்வளோ அழகான ஒருத்தருக்கு தாய் தந்த மௌத்தானா கூட எப்படி நடந்துக்கணும் அந்த பிள்ளை விஷயத்துல எப்படின்னு இதை விட உலகத்துல எந்த தலைவரும் வழிகாட்டி இருப்பாங்க. ஆனா அதை ஃபாலோ பண்ற விஷயத்துல நம்ம கோட்டை விட்டுட்டோம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹு தாலா ஆதரவற்றவர்களை அரவணைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுத்து நாளை சொர்க்கத்திலே நபியோட சேர்ந்து இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுத்தாங்க. இது ஈஸியா கிடைக்குது. திடீர்னு நம்ம கூட பிறந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, திடீர்னு ஏதோ திடீர் மரணம் ஏற்பட்டுருது, அந்த பிள்ளைங்க எதுவுமே வழி இல்லாம ஆயிடுறாங்க. இந்த நேரத்தில் என்ன ஆகுது? நம்ம கைவிட்டுறோம். நம்ம எடுத்து நினைச்சா நம்ம அரவணைக்க முடியும், கைவிட்டுறோம். எதுக்கு நமக்கு தேவையில்லாத தலைவலி? நம்ம குடும்ப செலவையே பார்க்க முடியல, அடுத்த வீட்டு புள்ள செலவை வேற நம்ம பார்க்கணுமா இப்படி என்கிற எண்ணம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லவில்லை. எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, ஒரு அனாதையான ஆணையோ பெண்ணையோ பாசத்தோடு நீ தலையை தடவி கொடுத்தால் கூட உன் கைப்படுகிற முடியின் அளவுக்கு உனக்கு நன்மை எழுதப்படும் என்றார்கள். அல்லாஹு அக்பர். எவ்வளவு அற்புதமான வழிகாட்டுதல். ஆனால் இந்த விஷயத்தை நாம் பின்பற்றுவதில்லை. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது, உலகத்திலேயே பசி இருக்கக்கூடாதுன்றதுக்கு வழிகாட்டின ஒரே தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். இன்னைக்கு அதனால தான் நம்ம முஸ்லிம்கள் பிறருக்கு உணவு கொடுக்கிற விஷயத்திலே எந்த கஞ்சத்தனமும் படுவதில்லை. எல்லா விஷயத்துக்கும், அது இறந்ததிலிருந்து திருமணத்திலிருந்து எல்லா விஷயத்திலேயும் உணவுடைய விஷயத்தை முற்படுத்துகிறோம் என்றால் பசி இல்லாத சமூகத்தை உருவாக்க வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அழகா வழிகாட்டினாங்க. எந்த அளவுக்கு இருந்தாங்க ரசூலுல்லாஹ் வழிகாட்டினாங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சபைக்கு ஒரு மனிதர் வர்றார். யார் ரசூலுல்லாஹ், உங்க வீட்டுக்கு நான் விருந்தாளியா வந்திருக்கிறேன், எனக்கு உபசரிக்கணும்ன்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவிமாரிடத்தில் கேட்கிறார்கள், வீட்டில் ஏதாவது இருக்கிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவர், ஆனால் வீட்டில் சொல்றாங்க எதுவுமே இல்லை, உணவு எதுவும் இல்லைன்றாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில கேட்டாங்க, இந்த மனிதரை விருந்துக்கு அழைத்து செல்பவர்கள் யாராவது இருக்கிறீர்களான்னு கேட்டாங்க. உடனே ஒரு அன்சாரி தோழர் எந்திரிச்சு சொன்னாங்க, யார சொல்ல, எங்க வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன், எங்க வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போனாரு, மனைவிட்ட கேட்டாரு, நபியினுடைய விருந்தாளி வந்து இருக்கிறாங்க, உணவு கொடுக்கணும், வீட்டில் உணவு இருக்கிறதா? சொன்னாங்க, அவங்க வீட்டில் குழந்தைகளுக்கு உணவு தவிர வேற எந்த உணவும் இல்லைன்னா. உடனே அந்த சஹாபி சொன்னாங்க, எம்மா குழந்தைய தூங்க வச்சிரு, தட்டெல்லாம் எடுத்து சாப்பாடு வச்சிரு, நானும் அவரும் உட்கார்ந்துடுறோம். கரெக்டா சாப்பிட ஆரம்பிக்கும் போது உட்கார்ந்த உடனே விளக்க அணைச்சிட்டா நம்ம சாப்பிட்றது அவங்களுக்கு தெரியாது. அவர் இருக்கிற கொஞ்சம் உணவை அவரை சாப்பிட வைப்போம். அவர் என்ன நினைப்பாருன்னா, நம்மளும் கூட சேர்ந்து சாப்பிட்றோம் நினைப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சாப்பிட உட்கார்றாங்க, விளக்க அணைச்சிடுறாங்க. அந்த விருந்தாளியும் இவங்களும் சாப்பிட்றாங்க நினைச்சு சாப்பிட்டுறாங்க. ஆனா அவருக்கு தெரியல. அடுத்த நாள் அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சபைக்கு வர்றாங்க. வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னப்பா கணவன் மனைவி உங்கள் இருவரின் செயலை பார்த்து அல்லாஹ்வே ஆச்சரியப்பட்டான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஆச்சரியப்பட்டான்.
என்னடா அது, விருந்தாளிக்கு உணவு கொடுப்பதற்காக எவ்வளவு அற்புதமான ஐடியா பண்ணி விளக்கை அணைத்து வந்த விருந்தாளியை வயிறு நிறைய சாப்பிட வைத்து கொஞ்சம் உணவை கொண்ட இந்த செயலை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்பட்டான், சிரித்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டுமில்லாமல் உங்கள் விஷயத்திலே வசனம் இறங்கியதாக கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படிப்பட்ட சமூகத்தை கட்டமைச்சாங்க பாருங்க. அவன் இன்னைக்கு என்ன செய்யறோம், 4 பேருக்கு உணவு கொடுக்கிற விஷயத்துல கஞ்சத்தனம் படுறோம். ஒரு காலம் இருந்துச்சு, வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் சாப்பாடு. ஆனால் நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அரிசி போட மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா 2-3 பேருக்கு சாப்பாடு எக்ஸ்ட்ரா ஆக்குவாங்க. தன் வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவதற்கு முன்னதாக பக்கத்தில் இருக்கிற ஒரு 3 வீடுக்காவது சாப்பாடு கொடுத்து விட்டு தான் சாப்பிட வேண்டும் என்கிற வழிமுறை காலங்காலமா நம்ம வீட்டுகளில் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. நம்ம நல்லா சாப்பிட்டா போதும், அந்த நிலைமைக்கு வந்து விட்டது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் அவ்வளவு அற்புதமா செஞ்சாங்க. எந்த அளவுக்கு பாருங்க, அப்துல்லா இப்னு சலாம்னு ஒரு யூதர், அவர் ஒரு யூத பாதிரியாராக இருந்தவர். மதீனாவில் நபி அவங்க வர்றாங்க, முதல்ல ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வர்றாங்கன்ற செய்தியை கேள்விப்பட்டோன்னே மக்கள் எல்லாம் முண்டி அடித்துக்கொண்டு, ஏன்னா நபின்னு சொல்றாங்க, அவங்கள பார்க்கணுன்றதுக்காக போட்டி போட்டுக்கொண்டு மக்கள் போறாங்க. அப்படி போகிற போது அப்துல்லா இப்னு சலாம் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முகத்தை வரும்போது அப்படி பார்த்தேன், நான் விளங்கி கொண்டேன் இந்த முகம் பொய் சொல்லக்கூடிய முகம் இல்லை என்று விளங்கி கொண்டேன் என்று சொல்லிவிட்டு அப்துல்லா இப்னு சலாம் என்கிற, பின்னாடி அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், பெரிய சஹாபியானாங்க. அவங்க சொல்றாங்க, மதீனாவில் நுழைந்தவுடன் நபி அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? தொழுகுங்கள், நோன்பு வையுங்கள், இன்னென்ன அமல்கள் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் நுழைந்தவுடன் முதலில் சொன்ன வார்த்தை அஃஷு ஸலாம், உங்களுக்கு மத்தியிலே சலாமை பரப்புங்கள், உங்களுக்கு மத்தியிலே சலாமை பரப்புங்கள். அதுலயும் நமக்கு சமூகத்துல கஞ்சத்தனம் வந்துருச்சு. சலாம் சொன்னாலும் பதில் சலாம் சொல்லாம உம்னா மூஞ்சியா போறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு அது குறைஞ்சிருச்சு. நம்ம சகோதர மதத்தை சார்ந்தவங்க சலாம் சொல்றாங்க, ஆர்வமா அஸ்ஸலாமு அலைக்கும் பாய்ன்றாங்க. ஆனா நம்ம மக்கள் ஒரு அற்புதமான ஒரு வாக்கியத்தை பெற்ற நாம சொல்ல இந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க, நீங்க ஒருவருக்கொருவர் பிரியம் கொள்ளாதவரை ஈமான் கொண்டவராக ஆக மாட்டீர்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் பிரியம் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும் தெரியுமா? உங்கள் சக மனிதர்களுக்கு மத்தியிலே சலாம் சொல்லுங்கள், உங்கள் உள்ளத்தில் பாசம் ஏற்பட்டுவிடும். இன்னைக்கு ஏன் நமக்கு மத்தியில சண்டை சச்சரவு? உனக்கு நான் சலாம் சொல்ல மாட்டேன், எனக்கு நீ சலாம் சொல்லக்கூடாது. அதை ஆர்வப்படுத்துறதுக்கு என்ன சொன்னாங்க? முதல்ல சலாம் சொல்ல முந்துபவர் கூட பாக்கியவான்னாங்க. அப்ப மதீனாவில் நுழைந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதல் செய்தி என்ன? சலாமை பரப்புங்கள். 2வது சொன்னாங்க வஅத்இமுத் தஆம், யாருக்கு பார்த்தாலும் நீங்கள் உணவு கொடுங்க. மதீனாவுல நுழைஞ்சோன ரசூலுல்லாஹ் எதையோ சொல்லல, சலாமை பரப்புங்கள், உணவு கொடுங்கள். அடுத்து சொன்னாங்க உங்கள் இரத்த பந்த உறவை சேர்ந்து வாழுங்கள். அடுத்து மக்கள் எல்லாம் தூங்குகிற அந்த நேரத்திலே நீங்கள் எழுந்து அல்லாஹ்வுக்காக தொழுகுங்கள், நீங்கள் சொர்க்கத்திலே சலாமத்தாக நுழைவீர்கள் என்றார்கள். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே சலாமத்தாக இந்த காரியத்தை பின்பற்றி நுழையக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அப்ப நாம பிற மனிதர்களுக்கு உணவு கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் நாம இனி வரக்கூடிய காலத்துல வெள்ளிக்கிழமை தோறும், ஏன்னா வாரத்துல ஒரு நாள் வாய்ப்புள்ளவங்க டெய்லி கூட உணவு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுன்னத் இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருப்பாங்க? தன் ஒரு விருந்தாளிக்கு உணவு கொடுக்காம டெய்லி அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படித்தான் ஒரு நாள் என்னாச்சு, ஒருத்தர் விருந்தாளியை தேடி தேடி பார்த்தாங்க, ஆள் கிடைக்கல சாப்பாடு கொடுக்கறதுக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்தா ஒரு இஸ்லாம் அல்லாத ஈமான் கொள்ளாத ஒரு மனிதர் தான் கிடைத்தார். வேற வழி இல்லாம, ஏன்னா இவங்களுடைய பாலிசி என்னன்னா, இன்னொருத்தருக்கு உணவு கொடுப்பாம இவங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, சாப்பிட உட்காந்துட்டாங்க. சாப்பிடலான்னு போகும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி சாப்பிடுட்டாங்க. அவர் இப்படி சொல்லலை, சாப்பாடு கொடுக்காம அனுப்பிச்சிட்டாங்க. உடனே அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டான், இவ்வளவு காலம் என் பெயரை சொல்லாத அந்த மனிதருக்கு நான் உணவு கொடுத்தேன், ஒரு நேரம் பிஸ்மில்லா சொல்ல நீ உணவு கொடுக்க மறுத்தாயான்னு கேட்டான். பாருங்க, உணவு கொடுக்கிற விஷயத்துல, பிறர் வயிறை நிரப்புகிற விஷயத்துல எவ்வளவு வழிகாட்டுதல்.
இதை செஞ்சா சமூகத்துல பிளவு ஏற்படுமா, சண்டை சச்சரவுகள் ஏற்படுமா, குரோதம் ஏற்படுமா? இதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் தஆலா வாழக்கூடிய காலத்தில் நிறைய பேருடைய வயிறை நம்மால் முடிந்த அளவுக்கு நிரப்பக்கூடியவளா. இதுல என்னன்னா, உணவு கொடுக்குறவங்களை பார்த்து நம்ம குறை சொல்றோம். இவருக்கு வேலை அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக என்ன செய்யறாரு, சாப்பாடாக்கி போடுறார், இப்படியும் நம்ம பேசுறோம். நம்மளால செய்ய முடியல, சரி ஏதோ அவர் செய்யறாரு, நற்காரியம் நடக்க வேண்டும், நடக்கிறது என்று நாம் ஒதுங்கி கொள்ள வேண்டுமே ஒழிய அதையும் குறை சொல்லுகிற இந்த ஒரு மனோபக்குவம் இருக்கிறதே, அந்த மனோபக்குவத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்ப வயிறு பசி இல்லாத சமூகத்தை உருவாக்குகிற அற்புதமான நலனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்காங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்னா, ஒரு விலங்குடைய விஷயத்துல கூட நம்ம இரக்கத்தோடு நடந்துக்கணுன்றாங்க. ஹதீஸ்ல இப்படி வருகிறது, ஒரு ஆச்சரியமான செய்தி, எல்லோரும் அதை கவனிக்க வேண்டும். ஒரு ஹதீஸ்ல வருகிறது, ஒரு விபச்சாரியான ஒரு பெண், கெட்ட நடத்தை உள்ள ஒரு பெண், அந்த பெண் தன்னுடைய ஒரு செயலின் காரணமாக அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதாம். ஹதீஸினுடைய தொடர்ச்சியிலே சொல்கிறார்கள், அப்படி அந்த கெட்ட நடத்தையுள்ள பெண் என்ன தவறு செய்தது என்றால், என்ன நற்காரியம் செய்தது என்றால், ஒரு நாள் அந்த பெண்ணை நடந்து போய் கொண்டிருக்கிற போது ஒரு நாய் தாகத்துல நாக்க தொங்க போட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு தாகம் அந்த நாய்க்கு. இதை பார்த்த இந்த பெண்மணிக்கு அந்த நாயின் மீது ஒரு இரக்கம். கெட்ட பெண் தான், நடத்தை சரியில்லை, ஆனால் அந்த பிராணியை பார்த்து ஒரு இரக்கம். உடனே என்ன செஞ்சிச்சுன்னா, தன் காலுறையை எடுத்து, அந்த காலத்துல காலுறை போட்டிருப்பாங்க, அந்த காலுறை எடுத்து தன் முந்தானியை கட்டி கிணற்றிலே விட்டு தண்ணீர் எடுத்து அந்த நாயினுடைய தாகத்தை தீர்த்த இந்த ஒரு செயலின் காரணமாக அந்த பெண் மன்னிக்கப்பட்டாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொன்னோட சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மிருகங்களை பராமரிப்பதிலுமா நன்மை இருக்கிறது? எப்படி கேட்டாங்க? நம்ம கேட்போம்ல, மிருகம் தானே, அது மிருகத்தை பராமரிப்பதிலுமா நன்மை இருக்கிறது என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உயிருள்ள, ஹதீஸ்ல வருகிறது, இதய துடிப்புள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்கு நீ அதை உதவி செய்தாலும் உனக்கு நன்மை. அது பிராணியாக இருந்தாலும் சரி, மாற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, சக எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு நீ உதவி செய்கிற இந்த ஒரு காரியம் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஹதீஸ்ல எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அந்த பிறர் நலன் ஆகும்போது உலகத்துல இதெல்லாம் நம்ம செஞ்சாலே இஸ்லாம் பரவியது. ஏன் நம்முடைய மூதாதையர்கள் அவங்க என்ன உட்கார்ந்து வாங்க வாங்கன்னா கூப்பிட்டாங்க? அவருடைய வாழ்க்கை அப்படி இருந்தது. ஹதீஸ்ல வருகிறது, இந்த ஹதீஸை நீங்க நல்லா கவனிச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அல்லாஹ் தஆலா நாளைக்கு கியாமத் நாள்ல மனிதனை பார்த்து கேட்பானா, மனிதா, யா இப்ன ஆதம், நான் நோய்வாய்ப்பட்டேன், என்னை நீ நோய் நலம் விசாரிக்க வரவில்லையேன்னு கேட்பான். உடனே அந்த மனிதன் கேட்பானா, யா ரப்பி கைஃபா, உனக்கு எப்படி நோய் ஏற்படும்? உனக்கு எப்படி நோய் ஏற்படும்? எப்படி நான் உன்னை நலம் விசாரிப்பது? நீ தான் அகிலத்தை படைத்த இறைவனாயிற்று. அப்போ உடனே அல்லாஹ் தஆலா சொல்வானா, இந்த அடியான் நோய்வாய்ப்பட்டிருந்தான், நீ அவனை நோய் நலம் விசாரித்திருந்தால் அங்கு என்னை பெற்றிருப்பாய் என்றான். அல்லாஹ் அடுத்து அந்த அடியானிடத்துல கேட்பான், நான் பசியோடு உணவு கேட்டு உன்னிடத்திலே வந்தேன், நீ எனக்கு உணவு தரவில்லையே என்று அல்லாஹ் கேட்பானாம். அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே சொல்வானாம், யா அல்லாஹ், உனக்கு எப்படி உணவு கொடுக்க முடியும்? நீதான் உணவு ரிஸ்க் அளிப்பவன் ஆயிற்று. அல்லாஹ் சொல்வானா, இந்த அடியான் உன்னிடத்திலே வந்து உணவு கேட்டான், ஒருத்தர் வந்து உணவு கேட்டான், ஆனால் நீ உணவு கொடுத்திருந்தாய், அங்கு நீ என்னை பெற்றிருப்பாய் என்றான். அடுத்து அல்லாஹ் சொல்வானா, நான் உன்னிடத்துல தண்ணி கேட்டேன், நீ எனக்கு தண்ணி கொடுக்கலையே. அல்ல, உனக்கு எப்படி தண்ணி கொடுக்க முடியும்? ஒரு மனிதன் தண்ணி கேட்டு உன்னிடத்திலே வந்தான், அவனுக்கு நீ தண்ணி கொடுத்திருந்தால் அங்கு நீ என்னை பெற்றிருப்பாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே சுட்டி காட்டுகிறார் என்றால், அப்போ ஒருத்தனுக்கு உணவு கொடுப்பதும், ஒருத்தருக்கு தண்ணீர் புகட்டுவதும், ஒருத்தருக்கு நோய் நலம் விசாரிப்பதும், அவருக்கு உதவி செய்வதும்,
அல்லாவுக்கே அதை செய்வதை போன்று அல்லாவுடைய மிகப்பெரிய பொருத்தத்திற்குரிய செயல் என்பதை இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி இருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய வாழக்கூடிய காலத்தில் பிறர் நலம் பேண வேண்டும், சமூகத்தின் நலனை நாம் பேண வேண்டும். ஏதோ நம்ம சுயநலமோடு வாழ்ந்தால் நம் வணக்கத்தை கொண்டு அல்லாவின் பொருத்தத்தை எந்த சூழலிலும் அடைய முடியாது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய காலத்தெல்லாம் மற்றவங்க செஞ்சுட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பாருங்க இவ்வளோ அழகா சொன்னாங்க பாருங்க, மரம் நடுற விஷயத்தை பற்றி சொன்னாங்க பாருங்க. மாமின் முஸ்லிமின் எகரிசு கர்சன், ஒரு முஸ்லீமும் ஒரு செடியை வைக்கிறார். ஒரு முஸ்லீம் என்ன செய்யறார், இன்னைக்கு பார்க்கறோம் அவன் 1,00,000 செடியை வைக்கிறான், 1 கோடி செடி வைக்கிறான்னு உட்காந்து அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். செடி வைக்கிறதுக்கு வழிகாட்டுதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம வீடுகளில், முன்னாடி காலத்தெல்லாம் இருந்துச்சு, நம்ம வீடுகளில் செடி வளர்ப்பாங்க, ஆர்வமாக வளர்ப்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் வளர்த்தாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு மனிதன் ஒரு மரத்தை நட்டால் அந்த மரத்திலிருந்து ஒரு பறவை சாப்பிட்டாலோ அல்லது ஒரு மனிதன் சாப்பிட்டாலோ ஒரு விலங்கு சாப்பிட்டால் கூட அந்த மரத்தை நட்டவனுக்கு தர்மம் செய்ததனுடைய நன்மை கிடைக்கும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். இன்னைக்கு என்ன சொல்றான், ஓசோன் படலம் ஓட்டையாகி போச்சு, வெப்பம் அதிகமாயிருச்சு, பூமி வெப்பம் அதிகமாயிருச்சு, மரத்தை நடுங்கன்றான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ அற்புதமான இந்த ஒரு நலனை தன்னுடைய ஹதீஸிலே, ஒருவர் மரம் நட்டு அந்த மரத்தின் பலனை யார் அடைந்தாலும் நட்டவனுக்கு தர்மத்தின் நன்மை கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறார் என்றால் அல்லாஹு அக்பர். உலகத்தில் இதைவிட ஒரு சிறந்த வழிகாட்டுதல் எங்கே இருக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். எனவே நம் வாழ்க்கையிலே வாழக்கூடிய காலத்திலே நம்முடைய பெற்றோர்களின் நலனை பேண வேண்டும், நம்முடைய அண்டை வீட்டாரின் நலனை பேண வேண்டும், உறவுகளுடைய நலனை பேண வேண்டும், சக முஸ்லீமுடைய அந்த நலனை பேண வேண்டும், மாற்று மத சகோதரின் நலனை பேண வேண்டும், நம் ஊராரின் நலனை பேண வேண்டும், இந்த சமூகத்தின் நலனை பேண வேண்டும். ஏதோ நானும் என் குடும்பம் என் மனைவி மக்கள் நான் வணக்கம் செஞ்சு நான் கபூரில் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மறுமையில உயர்ந்த சொர்க்கத்தை அடைந்து விடுவோம் என்று சுயநலமான வாழக்கூடிய அந்த எண்ணங்களை விட்டு அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. வாழக்கூடிய இந்த சொற்பமான காலகட்டத்திலே யாருக்கு எப்போது எந்த நேரத்திலே மரணம் வரும் என்று தெரியாது. வாழக்கூடிய காலத்திலே பிறருடைய மகிழ்ச்சியை, துவாவை, பிறருடைய அந்த மேலான துவாவை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரே ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, மற்றவங்களுடைய துவான்றது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு அதைத்தான் மக்கள் வாங்கறது இல்லை. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பத்துவா செஞ்சுக்கிற மாதிரி தான் வாழ்றான். இவனை சபிக்கிறான், அவனை சபிக்கிறான். எவனும் ஒரு சக மனிதனுடைய சந்தோஷத்தை வாங்குற மாதிரி எவனும் வாழ்றது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ் அய்யுன் நாசி அஹப்பு இலல்லாஹ், மக்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானவர் யார் கேட்டார். ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி கேட்டாரு, ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அமல்களிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான அமல் எது என்று கேட்டார். 2 கேள்வி. அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மனிதர் யார், அமல்களிலே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அஹப்புன் நாசி இலல்லாஹி அன்ஃபாஹும் லின்னாஸ், மக்களிலேயே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மனிதர் யார் என்றால், யார் பிற மனிதனுக்கு பயனளிக்கும் விதத்திலே வாழ்கிறார். சுயநலமா வாழல, பிறருக்கு பயனளிக்கும் விதத்திலே யார் வாழ்கிறாரோ அவர்தான் மக்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானவர் என்றார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னாங்க, அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான அமல் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுரூருன் துதுகிலுஹு அலா முஸ்லிமின், ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்தை நீ சந்தோஷப்படுத்துற தெரியுமா, அதுதான் அமல்களே சிறந்த அமல் என்றார். இன்னும் சொன்னாங்க, ஒரு முஸ்லீமுடைய துன்பத்தை நீ நீக்கினால் அதுதான் அமல்களில் சிறந்தது என்றார்கள். அடுத்து சொன்னாங்க, ஒரு முஸ்லீமுடைய கடனை நீ அடைத்தால் அதுதான் அமல்களில் சிறந்தது என்றார்கள். அடுத்து சொன்னாங்க, ஒரு முஸ்லீமுடைய இன்னொரு மனிதனுடைய பசியை நீ நீக்கினால் அதுதான் அமல்களில் சிறந்தது என்றார்கள். என்றால் அல்லாஹு அக்பர். பிறர் நலம் பேணுகிற விஷயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அற்புதமாக வழிகாட்டி இருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா சமூக நலனை பேணி
மனிதர்களுடைய நலனை பேணி அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்று கடைசி நேரத்திலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு நாளை மறுமையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சொர்க்கத்திலே இருக்கிற பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற துஆவோடு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி ஜஸாக்குமுல்லாஹ் கைரல் ஜஸா என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.